ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரோட்டுகளில் செய்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக. அதுக்கு நம்ம தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகா கருவேப்பிலை மூணையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த போண்டா. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை நீக்கிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குலையும் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு சூடாக இருக்கனால இந்த மாதிரி வச்சு மசித்து எடுத்துக்கலாம். நம்ம அழகாக கைப்படாமல் அழகாக இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறம் நல்லா இப்போ மசிச்சாச்சு. மசித்து எடுத்ததுக்கப்புறம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வணரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அழகாக ஒன்று போலையே அழகாக வணக்கி விட்டுக்கலாம். நல்லா நீட்டாக பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வணங்கிட்டு வருதுன்னு. அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த உருளைக்கிழங்கை அப்படியே தாளித்து எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்க நீங்களே பாருங்கள் செம்மையாக அப்படியே நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசால் போண்டாவுக்கு இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டான மசால் போண்டா. செம்மையாக இப்போ மசால் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் போண்டாவுக்கு போடுற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசால் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கடல மாவு இல்லை பஜ்ஜி மாவு. அது இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு. நல்லா எண்ணெய் சூடேறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சு எடுத்து போகிறத கரண்டியில் இந்த மாதிரி அப்படியே எடுத்து அழகாக அப்படி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைப்படாமல் செம்ம டேஸ்ட்டான ரோட்டு கடை சைட் மசாலா போண்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே போலயே நம்ம எடுத்துக்குவோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான முட்டை மசாலா போண்டா. இதில் அப்படியே முட்டையை வேக வச்சு முட்டையை போட்டால் முட்டை போண்டா ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி. அருமையான மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி.